குட் மார்னிங் யம்மிகோம். என்னடா பசங்களாக கட்டுறாங்கன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இன்றைக்கி எங்கள் ஸ்கூலில் பசங்க பிக்னிக் போனது தான் இன்றைக்கான வீடியோ. எம்ஜிஎம் அழைச்சிட்டு போனாங்கங்க பசங்களை 6th வரைக்கும் உள்ள பசங்களை 9th வரைக்கும் உள்ள பசங்களை பிக்னிக் அழைச்சிட்டு போயிருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஎம் போய்கிட்டு இருக்காங்க. வீட்டில் ஒரு வழி பண்ணி, ஏன்னா இந்த வருஷத்தில் இது 2வது ட்ரிப்பு. ஏற்கனவே தக்ஷண சித்ரா போயிருந்தாங்க, அது ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இந்த தடவை எம்ஜிஎம் ஒரு வழியாக வீட்டை 2ஆக்கி கிளம்பியாச்சு. பாருங்கள், பசங்கள்லாம் கிளம்பி ஒரு கிளாஸாக வெளியில் அனுப்பிட்டு இருக்காங்க. ஏன்னா வெளியில் தான் பஸ்ஸு வெயிட்டிங்கில் இருக்குது. அதனால் இங்கேருந்து அப்படியே கிளம்பி பஸ்ஸுக்கு போய்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ரோடு சின்னதுங்கிறனால உள்ளே வர முடியாது, அதனால் வெளியில் நிற்க வச்சு அப்படியே அழைச்சிட்டு போய்கிட்டு இருக்காங்க. எல்லோரும் ஒரே சந்தோஷங்க. நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லைன்னா பார்த்துக்கோங்க. அங்கே பாருங்க, இதான் என் பையன். ஒரே ஜாலி, அப்படியே சந்தோஷமாக கிளம்பிகிட்டு இருக்காங்க. வாங்க நம்மளும் போய் அவங்கள பஸ் ஏற்றி சென்ட் ஆஃப் பண்ணுவோம், போய் என்ஜாய் பண்ணிட்டு வரட்டும். பாருங்கள், ஒரு வழியாக சேர்ந்துட்டாங்கங்க. பாருங்கள், எம்ஜிஎம்மில் கொண்டு கொஞ்சம் நேரம் விட்டுருக்காங்க. ஒரே ரைடு, ஜாலி தாங்க அவங்களுக்கு. எல்லா ரைடையும் போயிட்டு வந்திருக்காங்க போல். அங்கே பாருங்கள், இதுதான் குரூப் ஃபோட்டோ. பசங்கள்லாம் தண்ணியில் ஒரே ஆட்டம். போனதுலேருந்து ரைடு போனாங்களோ இல்லையோ ஃபுல்லாக தண்ணியில் தான் ஆட்டம். அங்கே பாருங்கள் ஆடுறத. 2 செட்டு ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு போனானுங்க. நல்லாவே என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க. கதையாக சொன்னாப்பா என் பையன். ஐயோ கடவுளே, நல்லா இருந்தது. அதை கேட்குறதுக்குள்ள டே தம்பி போதும்டா தம்பி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் முடிஞ்சால் உங்கள் பசங்களோட இந்த சம்மரில் எம்ஜிஎம் கூட்டிகிட்டு போய் என்ஜாய்